பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜக தரப்பினரின் நோக்கம். தேர்தல் அறிக்கையில் திமுக அளித்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்கிற குறைபாடும் உள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டமாக இருந்தாலும், செவிலியர்களின் போராட்டமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் அரசியல் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சனாதன கும்பல் தமிழ்நாட்டிலே வேரூன்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். வரப்போற தேர்தலை திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா, அதை பத்தி பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜக தரப்பினரின் நோக்கம். ஆனால் அத்தகைய பின்னடைவை திமுக கூட்டணிக்கு மக்கள் ஒருபோதும் வழங்க மாட்டார்கள். பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் அரசியல் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலும் இந்த கூட்டணியிலும் இல்லாமல் அரசியல் பேசக்கூடியவர்களையும், அவர்கள் எந்த பின்னணியிலே இயங்குகிறார்கள் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு வருகிறார்கள். எனவே 2026 நடைபெற உள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களின் பேராதரவை பெற்று மாபெரும் வெற்றியை பெறும். தமிழகத்தில் கடந்த 4 நாட்களில் செவிலியர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி பல்வேறு இடங்களில் போராடிட்டு வராங்க. இது தேர்தல் வாக்குறுதியில் திமுக அரசு கொடுத்தது, இன்னும் நிறைவேற்றல. இது எப்படி பார்க்குறீங்க? செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போன்ற பல தரப்பினர் பணி நிரந்தரம் கோரி போராடி வருகிறார்கள். இந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு ஊழியர்களும் தமிழ்நாடு அரசுக்கு விடுத்த வேண்டுகோள் அல்லது தேர்தல் அறிக்கையில் திமுக அளித்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்கிற குறைபாடும் உள்ளது. தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு விரைந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் வேட்கையாக, கோரிக்கையாக அது உள்ளது. எனவே தூய்மை பணியாளர்களின் போராட்டமாக இருந்தாலும், செவிலியர்களின் போராட்டமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். அவர்களுக்கு நீதி கிடைக்கிற வகையில் அரசு நல்ல முடிவெடுக்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுறதுக்கு திருமா அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? தகுதிக்கான வரையறை என்ன வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு தமிழ் மகன், இந்த மண்ணின் மைந்தன், மக்களுக்காக களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவன், மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவன், மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இங்கே வன்முறை நிகழக்கூடாது என்று விரும்புபவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.